இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏர் இந்தியா விமானம் 171 விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே நபர் பிரிட்டிஷ் குடிமகன் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் ஆவார். அந்த சம்பவம் தன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டதாக அவர் இப்போது கூறுகிறார். விபத்தில் இறந்த 241 பயணிகளில் அவரது தம்பி அஜய்குமாரும் ஒருவர். விமானத்தை பற்றி பேசுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று ரமேஷ் இப்போது ஸ்கை நியூஸ் மார்னிங்ஸ் வித் ரீச் அண்ட் ஃப்ரோஸ்டுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். நேர்காணலின் போது ரமேஷ் தனது இன்றைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். அவர் இனி வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை என்றும், ஆனால் தனது படுக்கை அறையில் அமர்ந்து எதுவும் செய்ய முடியாமல் இருப்பதாக கூறுகிறார். நான் என் சகோதரனை பற்றி மட்டுமே நினைக்கின்றேன். அவர் எனக்கு நல்ல துணையாக இருந்தார். இந்த ஆண்டு ஜூன் 12 இந்தியாவின் அகமதாபாத்தில் 242 பேரோடு புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்திலேயே விபத்திற்குள்ளானது. விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவ பள்ளி மாணவர் குடியிருப்பின் மீது இந்த விபத்து நடந்தது. விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்கிற பயணி மட்டுமே விபத்திலிருந்து தப்பித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதே நேரத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நிலத்தில் நின்றவர்கள் உட்பட குறைந்தது 279 உயர்ந்தது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே காக்பிட்டில் உள்ள சுவிட்சுகள் வழியாக என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வு விமானிகளின் நடத்தையை மையமாக கொண்டது. ஆனால் பல முன்னோடி அமைப்புகள் பின்னர் இந்த ஆய்வை ஊகமானது என்று விமர்சித்தன.